அரசர் அதை ஆர்வமா பார்த்து ஒரு கடி கடிச்சாருங்களாம். கடிச்சா அரசருடைய முகம் அஷ்டகோணல்ல மாறுச்சுங்களாம். அவரால் அந்த கசப்பை தாங்கவே முடியலையாம். பக்கத்திலே துப்பிட்டாருங்களாம். அரசர் அந்த பேரறிஞர்கிட்ட சொன்னாருங்களாம், ரொம்ப ரொம்ப கசப்பா இருக்கே, இது எங்க தோட்டத்து மாம்பழம் மாதிரியே தெரியல, இதை எப்படி மாத்துனீங்க அப்படின்னு கேட்டாருங்களாம். அந்த மாமரத்தை சுத்தி சுத்தி எல்லா வகை கசப்பான செடி கொடிகளை நான் நட்டு வச்சேன். காலம் போக போக அந்த கசப்பான செடியுடைய அந்த ஆள் வேர் வந்து அந்த மாமரத்தோட கலந்துருச்சு. மாமரத்தை சுத்தி சுத்தி கசப்பான செடி நட்டதுனால அந்த சுற்றுச்சூழலே அந்த காற்றே வந்து கசப்பான காற்றா மாறிடுச்சு. இதனாலதான் அந்த மாமரம் கொடுத்த மாங்கனிகள் வந்து ரொம்ப கசப்பா இருந்துச்சு. இந்த பேரறிஞருடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவருக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்தாரு. பரிசு பொருட்கள் கொடுத்தது மட்டும் இல்லாம பேரறிஞர்கிட்ட அரசர் வந்து ஒன்று கேட்டாருங்களாம், பழையபடி என்னுடைய மாமரம் தித்திப்பான சுவைமிக்க கனிகளை கொடுக்குற மாதிரி பண்ணுங்க. அதுக்கு என்ன அரசே, இந்த கசப்பான செடிகள் எல்லாம் வேரோடு அறுத்துட்டு நல்ல செடிகள், நல்ல மரங்கள், நல்ல வாசனை பூக்கள் இதெல்லாம் நம்ம செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சா 3 வருஷத்துல இதே மாமரம் பழையபடி ருசிமிக்க மாங்கனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தர் நல்லவரா இருக்கிறதும் கெட்டவரா மாறுறதும் அவரை சுற்றி சுற்றி வாழும் மனிதர்களால் மட்டும் தாங்க. ஒருத்தருடைய நண்பரை பார்த்தாவே இவருடைய குணத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.